என்ன பார்க்கவா? ஆமாங்க, உங்களை பார்க்கலான்னு தான் வந்தேன். நீங்க பாருங்க, நான் உங்களுக்கு எந்த துரோகமும் பண்ணல. நீங்க தான் எனக்கு துரோகம் பண்ணிட்டு அந்த அனிதாவை காதலிக்கிறீங்க. இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? இந்த பாருமா, இதுல நான் வேலைக்கு ஒருத்தையை காதலிப்பேன், நாளுக்கு ஒருத்தையை அனுபவிப்பேன். அதனால எவளை எங்க எப்ப காதலிச்சேன்னு நினைப்புலையும் வச்சுக்கிறது இல்ல, கணக்குலையும் வச்சுக்கிறது இல்ல. என் உணவுகளை புரிஞ்சுக்காம என்கிட்ட விளையாடாதீங்க. ஆமாடி, உன்ன மாதிரி பொண்ணுங்கிட்ட விளையாடுறதா என் வேலை. உனக்கு நான் வளவிரிச்சேன், நீ அதுல விழுந்துட்ட, நான் விளையாடிட்டேன். அதுக்கு என்ன இப்ப? நான் உங்ககிட்ட சீரியஸா பேசிட்டு இருக்கேங்க. நீ சீரியஸா பேசுன எனக்கு என்ன, சிரிச்சிட்டு பேசுன எனக்கு என்ன? உன்னை தொடணும்னு ஆசைப்பட்ட, தொட்டுட்ட. நீங்க பாருங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு வந்தேன். இப்படி வெளியில போன சொல்ல என்ன நியாயம்? என்ன விஷயம் சொல்லிட்டு கிளம்ப. இது சொல்லிட்டு போற விஷயம் இல்லைங்க, இங்கேயே எந்த குடும்பம் நடத்துற விஷயம். வாரிசு இப்ப என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்குதுங்க. ஏன் மைதிலி, ஒரு ஆணும் பொண்ணும் அப்படி இப்படி இருந்தா குழந்தை பிறக்குன்னு கூட உனக்கு தெரியாது? இது தெரியாமையா என்கிட்ட வந்த? என்னமோ இப்ப நான் மட்டும் தப்பு செஞ்சிட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, சோகங்கிறது ஆணும் பொண்ணு ரெண்டு பேருக்கும் சமம். சுமை என்னமோ பாவம் பொண்ணுக்கு மட்டும்தான். நீங்க விளையாட்டுனாலதான் இப்ப உங்க வாரிசு என் கருவுல சுமந்துட்டு இருக்கு. இப்ப அதுக்கு என்ன பண்ணலாங்க? இந்த ஊர் அறிய நீங்க என் கழுத்தா தாலி கட்டணும். இப்படி நான் கட்டுறதா இருந்தா எத்தனை பேர் கழுத்தடி கட்டுறேன்? தொட்டவனையே கட்டிக்கணும்னு நினைக்கிறவன் நல்ல பொண்ணு இல்லடி. கட்டிக்கு போறவனா இருந்தாலும் தொடவே விடக்கூடாது, அவதான் நல்ல பொண்ணு. கல்யாணத்துக்கு முன்னாடியே கற்ப பறி கொடுத்த நீ ஒன்னும் உத்தமையும் இல்ல. நிலைமைய பார்த்து பரிதாபப்பட்டு தாலி கட்ட நான் உத்தமனும் இல்ல. சொன்னீங்களே, அதெல்லாம் வேஷமா? தாலின்னு ஒண்ணு கட்டனா அது உன் கழுத்துல தான் கட்டுவேன்னு சொன்னீங்க. அதெல்லாம் பொய்யா? உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன், உன்னை ஏமாத்த மாட்டேன்னு நீங்க அன்னைக்கு என்கிட்ட சொன்னதுனாலதான் என்னையே நான் உங்ககிட்ட எழுந்தேங்க. நீங்க பாருங்க, எனக்காக வேணாம், என் வயித்துல வளர உங்க வாரிசுக்காகவாது என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க. என்னதான் அழுது புரண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் போன கற்பும் திரும்ப வராது. கழுத்துல தாலி கட்டவும் முடியாது. எனக்கு பூந்தோட்டத்துக்கு காவல் காத்து பழக்கமே இல்லடி. அந்த பூந்தோட்டத்தில் இருக்கிற பூவை ரசிச்சு கசக்கி தூக்கி எறியறதுதான் என்னோட வேலை. அப்படி பார்த்தா நான் கசக்கி போட்டதில்ல, நீயும் ஒரு பூ. திரும்பவும் எடுத்து கையில வச்சு அழகு பார்க்க நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. ஆமாங்க, நீங்க சொல்ற மாதிரி நான் கசக்கி போன பூதான். என் வயித்துல உங்க வாரிசு முதல் முறையா பூத்து இருக்குது. இந்த குழந்தைக்கு என்னங்க பதில் சொல்ல போறீங்க? பாரு மைதிலி, இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம பார்த்தது பழகினது நமக்குள்ளார நடந்ததுன்னு எல்லாத்தையும் மறந்துட்டு உன் கருவை கலைச்சிட்டு உன் கனவை அழிச்சிட்டு ஒப்பம் பாக்குற மாப்பிளைய கட்டிட்டு வேலையை பார்த்துட்டு போலாம். நீங்க மட்டும் என் கழுத்துல தாலி கட்டலன்னா நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணி உங்க மானத்தையே வாங்குவேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கா? போடி போ, கம்ப்ளைண்ட் கொடு. அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா போகிறது ஓமானம் தானே தவிர எனக்கு ஒண்ணும் கிடையாது. நடு தெருவில் நிக்க போறது நீதான். இங்க உன்னோட நிலைமையை பார்த்து பரிதாபப்படுறவங்களை விட இந்த நிலைமையிலையும் உன்னை எப்படி பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறவங்க தான் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. மைதிலி, உன்னை பார்த்தாலும் ரொம்ப பாவமா தான் இருக்கு. உன் கற்புக்கு விலையா எவ்வளவு எதிர்பார்க்கிற? 1 லட்சம், 2 லட்சம், உனக்கு போது 3 லட்சம் வாங்கிக்கிட்ட உன் கருவை அழிச்சிட்டு என்னை விட்டு விலகி போயிரு. நீங்க பாரு, உன் பணத்தை வாங்குறதுக்கு நான் ஒண்ணு பேசி இல்லடா. நான் அப்படி சொல்ல மைதிலி, செஞ்ச பாவத்துக்கு ஒரு பரிகாரம், அவ்வளவுதான். நீங்க பாரு, எனக்கு உன் பரிதாபம் ஒண்ணு தேவையில்லை. உன் கையால தாலி மட்டும்தான். உன்னால எனக்கு தாலி கட்ட முடியுமா
தாலி தாலி ஏண்டி ஏன் தாலியா இருக்கிற? தாலிங்கிறது என் அகராதியிலே கிடையாது. மரியாதையா நான் சொல்ற மாதிரி கருவை கலைச்சிட்டு கொடுக்கிற பணத்தை வாங்கிட்டு ஒரு வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே இரு. இல்லைன்னா உன்னால என்ன முடியுமா பாரு. ஏய், இப்ப சொல்றேன்டா, உன்னை எங்க சந்திக்கணுமோ அங்க சந்திக்கிறதா. உன்னை சும்மா விட மாட்டேன். கேட்டுப்போ. அன்னைக்கு உங்க அப்பா காந்திவாதி ரஜினி மாதிரி சும்மா ரைமிங்கா டைமிங்கா என்கிட்ட டைலாக் பேசினா. ஊரை பாக்குறேன்ட்டு வீட்டை பார்க்க மறந்துட்டான், மக்களை பாக்குறேன்ட்டு பெத்த மகளை பார்க்க மறந்துட்டான். அவங்கிட்ட போய் சொல்லு என்னையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஓ